வாங்க இன்னைக்கு செட் தியரியில ஒரு முக்கியமான பண்பை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சமன்பாடு என்ன சொல்லுதுன்னா கார்ட்டீசியன் பெருக்கல் யூனியன் மேல டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொல்லுது. வாங்க இத செக் பண்ணலாம். இது உண்மையான தெரிஞ்சுக்க நாமளே ஒரு உதாரணம் எடுத்து செஞ்சு பார்க்கலாம். இதான் நம்மளோட 3 செட்ஸ் A, B மற்றும் C. இத வச்சுதான் நம்ம கணக்கு போட போறோம். முதல்ல சமன்பாட்டோட இடது பக்கத்தை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சிட்டு அப்புறம் மத்தத பார்க்கலாம். அதாவது B, C 2 செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒன்னா சேர்க்கணும். B, C யூனியன் பண்ணா நமக்கு 0, 1, 2 கிடைக்குது. சரி, இப்போ ஏவோட இந்த புதிய செட்டை வச்சு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கலாம். அதாவது நாம இப்போ எல்லா பாசிபிள் ஆர்டர்ட் பேர்ஸையும் உருவாக்கணும். இதான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான ஃபைனல் செட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லெஃப்ட் சைடு முடிஞ்சது. இப்ப ரைட் ஹேண்ட் சைடுக்கு போலாம். முதல்ல A கிராஸ் B கால்குலேட் பண்ணலாம். A கிராஸ் B பண்ணா இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் தான் கிடைக்கும். அடுத்து A கிராஸ் C அதே மாதிரி தான் பண்ண போறோம். இது A கிராஸ் C கான ஆர்டர்ட் பேர்ஸ் செட். இப்ப நாம கண்டுபிடிச்ச இந்த 2 செட்டையும் யூனியன் பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து டூப்ளிகேட்ஸ் எடுத்தா இதான் நம்ம ரைட் சைடுக்கான ஃபைனல் செட். சரி, 2 சைடும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்ப ரிசல்ட்ட கம்பேர் பண்ணலாமா? பாருங்க, 2 செட்டும் அப்படியே ஒன்னா இருக்கு. பெர்ஃபெக்ட் மேட்ச். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி உண்மைதான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கு பேரு தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செட் யூனியன் மேல டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. யோசிச்சு பாருங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிய கணக்குல வேற எங்கெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க?